ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான இங்கிலீஷ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணன் இறந்து போயிட்டார் போல இருக்கு. அவரோட ட்ரீம் வந்து வயலினிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதே பண்ணணும்னு ஆசைப்பட்றா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா செல்லம், ரொம்பலாம் ஒன்று கஷ்டப்படுத்திக்காத, நான் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க, எனக்கு நீ முக்கியம், அண்ணன் மாதிரி நீ எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அவங்க அண்ணன் எதுக்கு இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாலாம் தெரியாது. ஒரு நாள் அவங்க அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லி கால் வந்திருக்கும், சூசைட் பண்ணிக்கிட்டான் போல இருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே ஹீரோயினுக்கு தெரியல. சரின்னு ஃப்ளைட்டில் ஏறினா அங்கே இருக்கிற ஏரோஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேடம் கொஞ்சம் சீட் மாற்றி தரேன் உட்காந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. பார்த்தா அவங்க போய் பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே பிஸ்னஸ் மேனு, ஆக்டர்ஸ், இந்த மாதிரி பணக்காரங்களாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மேகசின் இருக்குது. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் வந்து ஹீரோவோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. அவன் வந்து மூவி ஆக்டர் போல இருக்கு. அப்படியே அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. பார்த்துட்டே இருந்தவ பக்கத்தில் இருக்க பையன் தோளில் சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஏரோஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவளை எழுப்பலான்ட்டு வரும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஏரோஸ்டர்ஸ் அனுப்பி வச்சுட்டான். ஹீரோயின் இந்த சத்தத்தை கேட்டு தான் எழுந்திருக்கிறா. யாருங்க, சாரிங்க தெரியாமல் தூங்கிட்டேங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதானு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் இவ்வளோ நேரம் வந்து ஒரு போஸ்டரில் பார்த்துட்டு இருந்திருப்பாள், அந்த ஹீரோவே நம்ம ஹீரோ தான். அவன் தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியலை, ஸ்ட்ரைக் ஆகலை. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கும் போது என்ன என் மேலே ஃபுல்லாக எச்சி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எங்க இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்க்குறா, நீ தானே அந்த ஆக்டர்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அந்த ஆக்டர்னு அவன் சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. என்ன ஆட்டோகிராஃப் வேணுமா, ஃபோட்டோகிராஃப் வேணுமா, ஏன்னா என்கிட்ட பேசுகிற எல்லாருமே இதுதான் கேட்பாங்க. எனக்கே ஒரு கடத்தெல்லாம் கடுப்பாயிருச்சு, குடு போட்டு தரேன்னு சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யார் மேலேயும் இந்த மாதிரி கிரேஸ்லாம் கிடையாது, முக்கியமாக உன்னை எனக்கு பிடிக்காது, வாயை முட்டை உட்காந்துட்டு வரியான்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு, என்னடா இந்த பிள்ளை பட்டுன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் பேசல, இவன் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஹீரோயின் அதோட ஸ்டாப் பண்ணாமல் மேலே பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் இப்படி தான் நடத்துவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு பொண்ணு வந்து என் தோளில் சாஞ்சி ஃபுல்லாக என் மேலே தான் ஸ்மெல்லு வர வைக்குது, என்ன பேச சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே பாருங்க, ஓவராக பேசாதீங்க, தெரியாமல் தானே பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், திருப்பி அதை எதுக்கு இழுக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் எங்கே இழுத்தேன், நீ ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கோம், அதை விட்டுட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் தானே கேட்கும்போது எங்கே படுத்தாதீங்க, சத்தியமாக எனக்கு உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் என் டைப்பே கிடையாது, இந்த பொண்ணுங்க மாதிரி கிரேஸாக ஒரு ஆக்டர் மாதிரி சுற்றுற பழக்கலாம் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து லைட்டாக பிடிக்கும் போல இருக்குது ஹீரோவை, ஆனால் அதை அவன்கிட்ட ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவன் வந்து ரீசெண்டாக ஏதோ ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்கான் போல இருக்குது, பொண்ணுங்க கூட ஒன்றா இருந்ததுனால அதை பற்றிலாம் போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாரு தப்பாக நினைக்காத, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு என்னடா பிரச்சனை, ஏதோ போன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. கடைசியாக அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தா அவனோட ஃபேன்ஸ் தான் எல்லா பக்கமும் ஓடி வந்து எல்லாருமே ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சீன்லாம் இல்லை போடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வரா. அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ஆன்ட்டி வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஓடி வரா. இவளோட பேர் வந்து எம்மா தான் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. எம்மாவோட அப்பா அம்மா தான் வந்து ஹீரோயினை வீட்டில் தங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. எம்மா வேற சரியான வாயாடியாக இருக்கா, பேசிக்கிட்டே இருக்கா. ஆமாம் இந்த ஹீரோ இருக்கான்ல, அவன் வரான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் ஓடி வந்தேன், எங்கே இருக்கான் அவன் சொல்லி கேட்கும்போது ஏன்டி இப்படி பைத்தியமாக இருக்காங்கும் போது உனக்கு பிடிக்காதான்னு சொல்லி எம்மா கேட்டுட்டு இருக்கா. இல்லை எனக்கு அந்த மாதிரி யார் மேலேயும் கிரேஸ் இல்லை, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது டே இருடி போய் அவன்கிட்ட நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்னு சொல்லி கேட்டிருக்கா. இவ வேற படுத்திட்டு இருக்கா. என்னதாம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அங்கேருந்து எம்மாவோட அம்மா வந்துட்டாங்க. வட செல்லம் வா, உன்னை கூட்டு போகிறதுக்காக நான் லேட்டாக வந்துட்டேன்னா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே அம்மா வந்துட்டால அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சைத்தானே நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மா எம்மாவை கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லும்போது எல்லாம் தெரியுது, வாயை மட்டும் போடி அந்த பக்கம்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஹோட்டல் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால நீ அங்கே தங்குனீன்னா ஏதாவது வேலை இருந்தால் அதை மட்டும் செய்கிற மாதிரி இருக்குமா, அதுக்காக நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, உன்னை வந்து எங்களால் பார்த்துக்க முடியாது
முடியல நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹோட்டல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரெசிடென்சி மாதிரி. அங்கே தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளுக்கு ஒரு ரூமை காட்டி இந்த ரூம்லேயே நீ தங்கிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா தனியாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் எம்மா விடவே மாட்டேங்கிறா. வளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. எப்படா இவ வெளியில் போவான்னு ஹீரோயினுக்கு தோணுது. உடனே வந்து எம்மாவோட அம்மாவே இதை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ பேசின வரைக்கும் போதும், பாவம் அந்த பிள்ளை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, விட்டுட்டு வெளில வாடின்னு சொல்லிட்டு கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு வெளியில் வந்து பார்க்குறா. பார்த்து அங்கே வந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. காலையிலே தடபுடலாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எம்மா இப்போ தான் தூங்கி எழுந்து வரா. ஏய், தூங்கி எழுந்து வந்து மூஞ்சி கூட கழுவாமல் இங்கே எதுக்கடி வந்தா, போடி போய் குளிச்சுட்டு வாடின்னு சொல்லி அவங்க அம்மா அவள்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கத்திட்டே நடந்து வந்தவங்க டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. குறுக்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருப்பார் போல இருக்கு. எல்லாத்தையும் கொட்டி நாஸ்தி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுது. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, இருங்க பயப்படாதீங்க, நான் எதனா ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. பார்த்தா அங்கே வந்திருக்க கெஸ்ட்டே நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் யோசிக்கிறா, இல்லை அவனா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவனே தான். என்ன மேடம் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வெயிட்டர்ஸ் வேலைக்கு வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது வாயை மூடுறான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கடா இங்கே வந்து கேட்கும்போது இது ஹோட்டல் தானே, இங்கே காசு கொடுத்தா தங்கலாம்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீ எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸு, நீ 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கலாம், இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இந்த ஹோட்டலில் நான் தங்கக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கா என்ன, எனக்கு இங்கே தங்க பிடிச்சிருக்கு அதனால தான் வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்கா, அப்புறம் வந்து வீடியோ வேணும், ஃபோட்டோ வேணும், ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் வரக்கூடாது பார்த்துக்கா, இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரைவசி தேவை, அதனால தான் நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அங்கேருந்து வந்தவா என்ன நடக்குதுங்க, இவன் ஏன் இங்கே தங்கியிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அம்மா கேட்குறா, யாருமா இங்கே தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது உள்ளே வந்துட்டான் ஹீரோ. அவ்வளோதான், அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் மூஞ்சின் கழுவில் குளிக்கவும் இல்லை, இப்படியே நான் அவன் பார்த்துட்டானேன்னு சொல்லும்போது பைத்தியக்காரி அவன் உன்னை பார்த்தது தான் பிரச்சனையா, இதை யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, அவன் சீக்கிரட்டாக இங்கே தங்கியிருக்கான், அவன் வேற ஆக்டர்ஸு, இங்கே தங்கிட்டு வெளியில் போனான்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலுக்கு வந்து பெருமை தான் அது, அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தைலாம் இவ கேட்கவே இல்லை. குடுகுடுன்னு ஓடி போய் கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் எம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இங்கே பாருடி அவன் வந்திருக்கானா, அவன் கூட ஒரு ஆட்டோகிராஃப் கூட வாங்க முடியலையேன்னு சொல்லும் போது வாயை மூட்டை இரண்டிங்கும் போது இவன் சொல்கிறா, ஏன் உனக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு அழகான பையனை யாருக்காவது பிடிக்காம இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஏதோ ஒன்று பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அவன் பின்னாடி நீ பைத்தியம் பிடிச்சி சுத்திரியா இல்லையான்னு பாருங்கும் போது என்ன சாபமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அங்கே ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஹீரோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ சேர்த்துக்கிட்டு இருக்கான், டயலாக்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறான், அதில் ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே கட் சொல்லி டைரக்டர் கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோட அப்பா வராரு. என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சேன்னு சொல்லும்போது இங்கே பாரு டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நீ செய்ய, இல்லைன்னு வச்சுக்கேன் இது தேவையில்லாத பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும், ஆல்ரெடி உனக்கு ஆக்டிங் வரவே மாட்டேங்குது, ஏதோ ஒன்று நீ நடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது தம்பி, கொஞ்சம் மாற்றிக்கோ, கொஞ்சம் நீ மாற்றிக்கலன்னா ஒன்றை மாற்ற வேண்டிய நிலைமை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அப்பா உன் நல்லதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிட்டாரு. இவனுக்கு எதுவுமே புரியல, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்து எல்லாத்தையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணிடுவான், ஆனால் லவ் சீன்ஸ் மட்டும் அவனுக்கு சுத்தமாக வராது போல இருக்குது. அதுதான் அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து எம்மாவோட அம்மா கேட்டுட்ருக்காங்க ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருடா செல்லம், என்னால் வந்து உன்னை சரியாக பார்த்துக்க முடியல, ஏன்னா இங்கே நிறைய வேலை இருக்குது நீனே பார்க்குறல்ல, அதனால கோச்சிக்காத, உனக்கு எது வேணாலும் நான் ஹீரோ போனதுக்கப்புறமா பண்ணுறேன், உன்னை எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது சரிங்க ஆண்டின்னு இவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து பார்ட் டைமாக ஒரு வேலை வேணும்னு கேட்குறா. இந்த ஹோமில் வந்து பெரியவங்களாம் இருப்பாங்களா, அவங்கள பார்த்துக்கிற ஒரு வேலை இருக்கா, அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க அங்கேருந்து. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு நோட் புக் எடுத்து கொடுக்குறாங்க, இது அண்ணனோடது போல், நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா வந்து ஒரு ட்ரீயை வந்து வரைஞ்சி வச்சுருக்கான், அது கீழே ஹீரோயினோட பேரை வேறு எழுதி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இதை வரைஞ்சி வச்சுருக்கான், இது கீழே நம்ம பேரை எதுக்கு எழுதி வச்சுருக்கான்னு ஒன்றுமே புரியல, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டான். என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்கும்போது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், எனக்கு இந்த டயலாக்லாம் வரவே மாட்டேங்குது, ஒன்றை பார்த்து சொல்லணும், எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் அந்த ஃபீல் வர மாட்டேங்குது,
மாட்டேங்குது, நீ முன்னாடி நில்ல, உன்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லும்போது வாய் முட்டு போட அங்கிட்டுன்னு சொல்லி ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த புக்கை பார்த்துட்டான். உடனே பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறா, என்னது இது கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடுங்கிடுறான். இது என்னன்னு தெரியல, எங்கள் அண்ணன் வந்து இதை வரைஞ்சி வச்சுருக்கான், கீழே என் பேர் வேற எழுதி வச்சுருக்கான், ஆனால் ஏன்னு தான் தெரிலங்கும் போது உங்கள் அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போயிட்டாரு, அவருக்கு அப்போ வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு, அதனால தான் இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்கு ரீசன் என்னென்னா நீ தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உன் பேரை எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் சொல்கிறான். ஹீரோயினுக்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இவ கூட பேசும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பார்ட் டைம் ஜாப்க்காக தான் வந்திருக்கா, அங்கே ஒரு பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அவங்களோட பேர் கேத்லின். அவங்களுக்கு என்னன்னு தெரில, யாரை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் போய் எவ்வளோ பேச பார்க்குறான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாயை மட்டும் போமாங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டென்ஷனாகி கத்துறாங்க. இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற, போவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவள் தான் வந்து அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து என்ன விஷயம்னா, ஹீரோயினோட ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராம் மாதிரி ஒன்று நடக்குது போல இருக்கு. அதனால அதுக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கா. ஹீரோவே சொல்கிறானா, அவனை வரட்டா, உனக்கு பாரு டான்ஸ் ஆடுறதுக்கு, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் நல்லா தெரியுமா, வேணா பாரு அப்படின்னு சொல்லி ஆடியெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். சரி சரி போகலான்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் நிறைய இடத்த போய் சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இந்த மலை இருந்ததே இல்லை போல இருக்கு. இப்போ ரொம்ப நல்லா எல்லாரும் கூடயும் ஜெல்லாகி பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கூட பேசினதுனாலே என்னமோ ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறான். எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் வேலையும் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினே அப்படியே கேத்லின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹாய் யங் லேடி, ரொம்ப அழகாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள வேற சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஹீரோ எனக்கு என்னன்னு தெரில, ரீசெண்ட் டேஸில் வந்து வயலின் ஒழுங்காகவே வாசிக்க முடியல, அவளால் ப்ராக்டிஸும் பண்ண முடியல, அவங்க அண்ணன் ஞாபகமாகவே இருக்குது. அதனால எம்மாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இதான் உன்னோட லைஃபு, இதை நீ இந்த இடத்துல விட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போயிடும், நீ தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான்னு பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான், ஒரு பப்புக்கு. அங்கே போனவன் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறீங்க, என்ன லாங்குவேஜ்டா இதுங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. அங்கே போய் என்ன பண்ணுறான் ஹீரோ, ஒரு ஓல்டு மேன் படுத்திருக்காரு, அவரை எழுப்பி பாஸ் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து நல்லா வயலின் வாசிப்பார் போல இருக்குது. ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அவர், நிறைய தடவை வந்து அவரை பற்றி படிச்சிருக்கா ஆர்டிக்கலில். இங்கேயா இருக்கீங்க நீங்கன்னு கேட்கும்போது வாமா வா என் கூட சேர்ந்து போட்டி போட ரெடியான்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் பார்த்தா அவள் வாசிக்க சொல்கிறாங்க, அவள் சூப்பராக வாசி முடிச்சிடுறா அந்த இடத்துல. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, கிஸ் வேறு பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு ஒன்றா வேறு வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையுமே எம்மா பார்த்துட்டா, அவனே அவகிட்ட கேட்டுட்டு இருக்கா என்னடி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவாய் மட்டும் போய் படுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. எம்மாவும் இதை சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா வயலின்னு, ஹீரோ தான் அது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ வருவான், ஹீரோயினை கூட்டிகிட்டு போவான், எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பான், திருப்பி வந்து கண்ணிமிக்கிற நேரத்தில் காணாமல் போயிடுவான். ஏன்னா அவன் படமும் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அந்த வேலையும் பார்க்கணும்ல. படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கான் அங்கே இருக்க ஆளுங்க கூட, இங்கே ஹீரோயின் கூட இருக்கும்போது அவன் வேறு மாதிரி இருக்கான். ஹீரோயினுக்கு என்னமோ அவனோட செட்டில் போய் அவனை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த பக்கம் அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, டே ஒழுங்காக வேலையை பாருடா, அந்த பிள்ளை பின்னாடியே சுத்தாதுறான்னு சொல்லிக்கிட்டு. ஹீரோயின் வந்து கேத்லினை பார்க்க தான் போயிருக்கா. அவங்க கிட்ட கேட்குறா, இங்கே பாருங்க உங்கள் லைஃப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், உங்களோட கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, எதுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்னு தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேலங்கும் போது பாரு மரியாதையாக கிளம்பி இங்கேருந்து போயிரு, நான் அடித்து விரட்டுறதுக்குள்ளே நீனா போயிரு, உன்னை போய் நம்பினேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சரி ஹீரோவை பார்க்க வந்தா அவன் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பேசலாம் கிளம்புன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ 2 லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்க, என் கூட இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்க, எனக்கு தெரியல, உன்னை பார்த்தா இப்போ வேறு மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்திட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அந்த ஓல்டு மேன் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, வயலின் வாசிக்க ஹீரோயினுக்கு வந்து போட்டிக்கு வந்திருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டு பார்க்கலான்னு ஹீரோயின் போய் கேட்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, என்ன விஷயம்னா இந்த கேத்லின் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட அக்காவும் வந்து ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா.
அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துலேயே இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாமா அந்த ஆளை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அந்த குற்ற உணர்ச்சியிலே தான் அவங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அக்காவும் தங்கச்சியும் தான் அனாதையாக இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டா. வந்தவ நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா. 2 பேரும் பழையபடியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல, எங்கே போய் எங்கே வந்தாலும் கடைசியாக ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறான். ஹீரோயினோட அந்த பார்ட்டியும் வருது. அதுக்கு வந்து டான்ஸ் ஆட வரேன்னு சொல்லி ஒத்துருப்பான்ல, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டான். இவனை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அம்மா கூப்பிட்டு வா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேலே இருந்து வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அந்த கேத்லீனுக்கு மட்டும் நான் அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன்னா நான் ஃபுல்லாக ஹாப்பி ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அதனால என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, கேத்லீனோட அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எம்மாவோட அம்மா அப்பா தான் ஹீரோயினை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட கேட்குறா ஹீரோயின், இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள நான் வந்து சம்மதிக்க வைக்கிறதுன்னு கேட்கும்போது அவங்க அக்கா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் நீ போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வா, அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் நம்ம எல்லாத்தையுமே மாற்றிடலான்னு சொல்லும்போது அதுதான் எப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரின்னு ஒரு வழியாக வந்து அவங்களுக்கு வயலின்லாம் வாசித்து கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா இதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டா. எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அக்காவுக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மாப்பிள்ளை வந்து என்ன சொன்னார்னா எங்கள் அப்பா கிட்ட, உங்களோட சின்ன பொண்ணு எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைனா பிஸ்னஸில் வந்து என்னோடய பார்ட்னர்ஷிப்பை நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னார். அவர் தான் இருக்கிறதுலே பெரிய பார்ட்னரு. ஒருவேளை அவர் போயிட்டாருன்னா எங்களோட பிஸ்னஸ் அப்படியே காணாமல் போயிடும், எங்கள் அப்பாவோட நல்ல பேர் எல்லாமே போயிடும். எங்கள் அக்காவுக்கும் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அதனால தான் நான் வந்து எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி 1 மாதத்துலேயே வந்து அவர் இறந்து போயிட்டாரு. எனக்கும் எங்கள் அக்கா கிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வரவே இல்லை. இப்போ நான் அந்த உண்மையை சொன்னேன்னா அவர் இல்லாதப்போ நான் பொய் சொல்கிறேன்னு எங்கள் அக்கா நினச்சிப்பா. அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவளுக்கு வந்து அவங்கள எங்கே போய் தேடுறதுன்னே தெரியல. ஏன்னா கேத்லீனுக்குமே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறா, அவங்க அண்ணனோட சமாதி வந்து அந்த ஊரில் தான் இருக்குது போல இருக்குது. இங்கே இருக்கும்போது தான் அவன் இறந்து போயிட்டான். அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அண்ணனையே பார்த்து அழுதுட்டு உட்காந்துருக்கா. டே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடான்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன பண்ணுறா, இல்லை நம்ம அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தோண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தவ கேத்லீன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் போய் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டா போல இருக்காங்க இந்த வந்தவங்க. ஏண்டி இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இத்தனை வருஷமாக 2 பேரும் தனியாகவே இருந்து வாழ்ந்துட்டோமே, நீ சொல்லி எப்படி நான் அது பொய்ன்னு நினச்சிருப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, நீ என்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஓகே தான், நீ அப்படி சொல்லாமல் பண்ணிட்டே இருந்தால் உன் மேலே கோவமாக இருந்தேன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல கேத்லீனும் இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து வயலினிஸ்டாக இருந்தவங்க போல இருக்கு. இது ஹீரோயினுக்கே தெரியாது. அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க அக்கா மடியிலே இறந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களும் வயலினிஸ்ட் தான் போல இருக்குது. ஹீரோயினுக்கே இது தெரியாது. ஹீரோயின் அங்கே போய் அவளோட டேலண்ட் எல்லாத்தையும் நல்லா காமிக்கிறா. அவளுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குது. ஹீரோயினும் வந்து இப்போ ஒரு ஃபேமஸான வயலினிஸ்ட் ஆகிட்டா. இந்த பக்கம் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மூவிக்கு எண்ட் கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.